லாண்டோட சிச்சுவேஷன் வரும், பிரச்சனை வரும்ன்றாங்க. யாருக்கு பிரச்சனை வரும்? அங்கே 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று தர்கா இருக்குது, ஒன்று நம்ம கோயில் இருக்குது. தீபத்தூணில் ஏற்றும் போது பிரச்சனை யார் பண்ணுவாங்க? இஸ்லாமியர் பண்ணுவாங்க. அவங்க வரவே இல்லை நேற்று பார்த்தீங்களா? இங்கே எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறோம், போராடுறோம். இந்த தீபத்தூணில் ஏற்றுறதுனால HRNCக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஃபுல்லாக காமிக்கிறார் வீடியோவை. கலவரம் ஆச்சு பாருங்க. ஏன் ஆச்சு? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, தூணில் ஏற்றுவாங்களான்னு. ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும்போது நேராக கலெக்டர் வந்து நின்று 144 போட்டோம், உள்ளே போகாதீங்கன்னு சொல்லும் போது கொந்தளிப்பு வருமா வரதா? நான் பல தடவை சொல்கிறேன், எங்களை காமிச்சு சிறுபான்மையினரை ஏமாத்துறாங்க. சிறுபான்மையினர் இனிமேலாவது புரிஞ்சுக்கணும். ஒரு விளக்கேற்றத்துக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். கோர்ட் ஒரு அப்சர்வ் பண்ணி கவர்னர்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஒரு வேலையை ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு கவர்மெண்ட்டோ செய்ய மாட்டோம்னு சொல்லிச்சுன்னா கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். லேபர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் அட்வொகேட் விங்குடைய தலைவரான நம்ம குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போது மதுரையில் நடக்கிற சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க. ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துமே வந்து நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்ற மாதிரி 144 செக்ஷன் வேறு போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து GR சுவாமிநாதன் ஜட்ஜியே வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். இவர் என்ன ஒரு சங்கியா, இவர் வந்து தகுதியற்றவர் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார். இல்லை, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுத்தாலும் அவங்க சங்கின்னு சொன்னீங்கன்னா அப்போ நமக்கு தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட் பல இடத்துலேருந்து வருது. அப்போ நம்ம அவங்கள சொல்கிறது இல்லையே. இது கோர்ட்டாக எடுத்துக்கணும். அவர் எடுக்கிற ஆர்டர் வந்து தப்புன்னா அப்பீல் போயிருக்காங்க. அப்பீலில் போய் அவங்க ஜெயிச்சுட்டு வரட்டும், தப்பு இல்லை. பட் அவங்கள தீர்ப்புகளை விமர்சிக்கலாம், நீதிபதிகள் விமர்சிக்கக்கூடாதுன்னு இருக்குது. இவங்க எல்லாருமே நீதிபதியை விமர்சிக்கிறாங்க. அதுக்கு 2 நாள் முன்னாடி கூட வாஞ்சிநாதன் ஒருத்தர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு வந்து டிவிஷன் பெஞ்ச் பண்ணது இவர் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு விட இங்கே வெளியில் ஆர்கியூ பண்ணுறாரு. ஏன்னா கோர்ட்டில் அன்றைக்கி நான் இருந்தேன் ஆர்கியூ பண்ணும்போது அவர் ஒன்றும் ஆர்கியூ பண்ணல. கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண வேண்டியதெல்லாம் வெளியில் வந்து டிவி முன்னாடி வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்கணும், அங்கே அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் மாதிரி டிவிஷன் பெஞ்ச் சொன்னது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. டெக்னிக்கலான விஷயம், லீகல் விஷயத்தெல்லாம் மக்கள் மன்றத்தை சொல்கிறத விட வந்து கோர்ட்டில் தான் சொல்லணும். இவங்க எல்லாருமே என்னென்னா ஒரு சாயத்தை பூசணும் அப்படிங்கிறாங்க. அவர் தீர்ப்பில் என்ன தப்புன்னு சொல்லுங்கள். சரி, இன்னொன்று நல்ல இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் முடிவு பண்ணணுமா இனிமேல் எந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு, எந்த தீர்ப்பு சரியான இல்லாத தீர்ப்புன்னு முடிவு பண்ணி அதுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கலாமா? இப்போ இதே இந்த விஷயத்திலேயே ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு மாதிரி ஆதரவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்ததுன்னா இன்றைக்கி வந்து இதில் CRPFலாம் கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் இறக்கி இன்றைக்கி சரி பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு தீர்ப்பை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க பிரயத்தனம் பண்ணுறாங்களோ அதே தீர்ப்பை எல்லாத்துக்கும் பண்ணணும். எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது கவர்மெண்ட் சொல்லக்கூடாது. என்னோட ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்கிறேன்னா, எல்லா தீர்ப்புமே கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக வராது. இந்த கவர்மெண்ட் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எல்லா தீர்ப்புமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக வராத பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி சட்டப்படி தான் நீங்கள் சண்டை போடணுமே தவிர. நேற்றுலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னென்னா ஒரு ஜட்ஜு வந்து நீ கேட்குறாரு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டிங்களான்னு, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டிங்களான்னு. பண்ண முடியாதுங்கிறாங்க. இல்லை என்ன இப்படியே இருக்கிறீங்க, என்ன அர்த்தம், எப்போ பண்ணுறீங்க, பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸு, திண்டுக்கல்ல ஒரு கேஸு, அந்த கேஸில் வந்து பண்ண முடியாதுங்க, கண்டெம்ட் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கண்டெம்ட் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 144 இந்த கேஸில், திருப்பரங்குன்ற கேஸில் 6 மணி 6:07க்கு இது பாஸ் பண்ணுறாரு ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் 144 போடுறாங்க. CSF கூட்டுக்கிட்டு 10 பேரோட பெட்டிஷனர் போகலாம்னு சொல்கிறார். அவரை போய் ஏற்றலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த போகிறதுக்குள்ளேயே 144 போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், சப்போஸ் நாளைக்கே ஒரு கிராமத்தில் வந்து ஒரு திருவிழா நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் போகிறார், ஒருத்தர் நடக்கணும்னு கேட்குறாரு. 2 பேரையும் பார்த்துட்டு சீர்தூக்கி பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, நடத்தலாம், திருவிழா நடத்தலாம்ன்றீங்க. நடத்தலாம்னு சொன்ன அடுத்த 10 நிமிஷம் அங்கே ஒரு 144 போட்டிங்க வச்சுங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது? நீங்கள் 144 போடுற மாதிரி இருந்தால் முதல்ல இங்கே சொல்லணும், ஐயா நீங்கள் சொல்கிற திருவிழா நடத்தினா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்னு சொல்லியிருப்பீங்க. அதே மாரி ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்தால் நீ பார்த்துக்க, அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது தேவைன்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து இந்த விஷயத்தில் முதல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னென்னா லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வரும், பிரச்சனை வரும்ன்றாங்க. யாருக்கு பிரச்சனை வரும்? அங்கே 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று தர்கா இருக்குது, ஒன்று நம்ம கோயில் இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி தான் இந்த தூணில் தான் தீபத்தூணில் தான் ஏற்ற போகிறாங்க. தீபத்தூணில் ஏற்றும் போது பிரச்சனை யார் பண்ணுவாங்க? இஸ்லாமியர் பண்ணுவாங்க. அவங்க வரவே இல்லை நேற்று பார்த்தீங்களா? ஆமாம் சார், ஒரு இஸ்லாமியர் கூட எங்கேயுமே அவங்க எங்காவது வந்துட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லலை. இப்போ என்னென்னா இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஹிந்துவுக்கு ஆதரவாக எது வந்தாலும் நாங்கள் எதிர்த்து தான் பண்ணுவோம். இந்த கவர்மெண்ட் வந்து வில் நாட் ஃபேவர் தி ஹிந்துஸ்ன்றதை நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோன்றதை எதையோ நினச்சிட்டு பண்ணுறாங்க. எந்த இஸ்லாமியர் நேற்று வந்து தீபத்தூண் ஏற்றாதீங்க, தர்காக்காக வந்தாங்க. அவங்களும் கேட்டு தான் சொன்னார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், அதை நாங்கள் பார்த்துக்குறோம்.
கமிஷனர் கூப்பிட்டுக்கிறோம், இப்போ போலீஸை சொல்லிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது இங்கே, இது இருக்கிறது 50 மீட்டர் தாண்டி. இங்கே வரப்போகிறது ஒன்று இந்து பக்தர் மட்டும்தான் வரப்போகிறாங்க. அப்படி எதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி கூட ஒரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் கேட்டார், இந்த தூணில் ஏற்றுறதுனால யாருக்கு பிரச்சனைன்னு கேட்டார். அதுக்கு ஒன்று அவங்க மிகச்சிறந்த வாதம் வச்சாங்க தமிழக அரசு. 100 வருஷமாக நடக்கலை, அதனால் சரி 100 வருஷமாக நடக்கலைன்னா அதனால் என்ன, இப்போ 100 வருஷம் ஒன்று நடக்கலை, இது நடத்தக்கூடாதா? நடத்தக்கூடாது. அந்த மாதிரி எங்கே இருக்குது? அதனால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தானே வராமல் இருக்கணும். நான் கூட விளையாட்டாக சொல்கிறேன், 350 வருஷமாக இருந்துட்டாங்க இங்கே ஆங்கிலேயர்கள், அப்படியே விட்டுற வேண்டியது தானே? ஆளும் கலராக இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்லா விசுவாசமாக இருப்பாங்க, அப்படியே விட்டுற வேண்டியது தானே? 350 வருஷமாக இங்கே இருக்கிறாங்க, அவங்கள ஏங்க வெளியில் அனுப்பிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லலையே. கடைசி வரைக்கும் போராட்டி தான் வெளியில் அனுப்பிச்சிங்க. உரிமை எங்கே இருக்குதோ அங்கே போராடுறது தான் மனிதனோட இயற்கை. இங்கே எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறோம், போராடுறோம். இந்த தீபத்தூணில் ஏற்றுறதுனால உங்களுக்கு என்ன, அதுவும் என்ன பிரச்சனைனா, ஹெச்ஆர்என்சிக்கு என்ன பிரச்சனை? நேற்று அப்பீல் போட்டது கமிஷனர் போலீஸோ இல்லைன்னா கவர்மெண்ட்டோ லாஸ் செக்ரட்டரியோ இது தர்கா சொந்தக்காரங்களோ வக்போட போடல. இஓ போடுறாரு, ஹெச்ஆர்என்சி இஓ. அவர் வேலை என்ன, வெறும் வந்து பணத்தை வாங்கிட்டு நிர்வகிக்கிறது. அவர் சொல்கிறாரு இங்கே தீபத்தூணில் ஏற்றக்கூடாது. இது எங்கே நடக்கும் அந்த மாதிரிலாம்? அது உங்கள் வேலையும் இல்லைல்ல. நான் என்ன சொல்கிறேன், இந்து மதத்தில் வந்து நம்பிக்கை எது ஒன்றா இருக்கலாம். உதாரணத்துக்கு மண் சோறு சாப்பிட்றது ஒரு நம்பிக்கை, நம்ம ஊரில் மண் சோறு சாப்பிட்றது நம்பிக்கை, தட்டில் சாப்பிட்றது நம்பிக்கை. அது எப்படி வேணும் நம்பிக்கை மாறும், அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே சில பேர் ஏற்றணுன்றாங்க. நீங்கள் என்ன சொல்லணும், அந்த தூண் தாங்காது, அந்த தூணில் எரிச்சா தூணே எரிஞ்சிடும், இல்லை எரிஞ்சால் மதுரை ஃபுல்லாக தீ பறிவோம், இப்படி தான் சொல்லணுமே தவிர அங்கே ஏற்றக்கூடாது. காரணம் 100 வருஷம் ஏற்றக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். ஒன்றை பிரச்சனை வந்துடும் யாருக்கும் தெரியல இது வரைக்கும். அதான் அவன் சொன்னார், இல்லை பார்க்கலான்னு கண்டெம்ட் இன்றைக்கி எடுத்ததை இன்றைக்கி ஸ்டே கேட்டிருந்தாங்க, கண்டெம்ட் எடுக்கக்கூடாது அந்த அதிகாரிகள் மேலேன்னு. அதுதான் இப்போ தீர்ப்பு தள்ளி வச்சிருக்காரு, எந்நேரமும் தீர்ப்பு வரலாம். ஓகே சார். ஸோ பட் இருந்தாலுமே இப்போ மதுரையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சு வெங்கடேசன் அவர்கள் தான் எப்பவுமே ஜெயிச்சிருக்காரு. அவர் தான் ஆரம்பத்தில் 2 நாளைக்கு முன்னாடியே போகிறாரு, இது வந்து கார்த்திகை தீபமா இல்லை கலவர தீபமான்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சார். ஆனால் அவர் நேற்று காலையிலேருந்து நீங்கள் அமைதியாக, நேற்று அவங்க 1ஆம் தேதி கொடுத்தாரு ஜட்ஜ்மெண்ட். நேற்று காலையிலேருந்தே அவங்க எல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க, மேலெல்லாம் அந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. திடீர்னு ஏதோ ஃபோன் வந்தது, திடீர்னு யாரோ சொன்னாங்க, அப்படியே இறங்கி வந்துட்டாங்க. அது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஃப்ரீயாக விட்டுருங்க, பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறத சொல்கிறேன். கலவர பூமியை யார் மாற்றுறதுன்னா, நீங்கள் நேற்று நடக்கிறத ஃப்ரீயாக விட்டுருந்தீங்க வச்சுங்க, எல்லாரையுமே அவங்க பாட்டுக்கு மேலே போயிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க, அவங்க பாட்டு கீழே போயிருப்பாங்க. கலவரத்தை ஏன் இன்னைக்கு ஃபுல்லாக காமிக்கிறார் வீடியோவை, கலவரம் ஆச்சு பாரு, ஏன் ஆச்சு? எல்லோரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, தூணில் ஏற்றுவாங்களான்னு. 6 மணிக்கு ஜிஆர் சுவாமிநாதன் சார் சொல்கிறாரு, நீங்கள் ஏற்றுற மாதிரி இருந்தால் சிஐஎஸ்எஃப் கூப்பிட்டு போங்க, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கூப்பிட்டு போங்கன்றாரு. அப்போ பக்தர்களுக்கு ஒரே சந்தோஷம். ஸோ கூடவே வந்து சிஐஎஸ்எஃப் வருது, அது வந்து சென்ட்ரல் ஏஜென்சி, இவங்க போலீஸ், இவங்களை மீறின இப்போ அவங்க வந்து நினச்சா பண்ணிடலாம். 10 பேர் வராங்க, நம்ம இன்றைக்கி தீபத்தில் தூண் ஏற்ற போகிறோம், தீபத்தூணில் வந்து இல்லை விளக்கு ஏற்ற போகிறோன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும்போது நேராக கலெக்டர் வந்து நின்றுட்டு 144 போட்டோம் உள்ளே போகாதீங்கன்னு சொல்லும் போது கொந்தளிப்பு வருமா வராதா? பெருமா வராதா? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு சூப்பர் ஸ்டார், நல்ல பெரிய ஸ்டார் நடித்த படத்துக்கு டிக்கெட் கொடுத்துட்டே இருக்கீங்க, டிக்கெட் உள்ளே போயிட்டு தானே ஒன்றும் இருக்காது. டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே நுழையும் போது டக்குன்னு ஷோ நடத்த மாட்டோம் போயிட்டு வாங்கன்னு என்ன ஆகும்? அப்போ தானே கலவரம் வரும். ஆர்வம் அதிகமாக உள்ளே வரும்போது தான், நிறுத்தும் போது தான் பிரச்சனை வரும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அவன் பாட்டு உள்ளே போய் படம் பார்த்துட்டு ஃப்ரீயாக போயிட்டுருப்பான். இதே மாதிரி நிறுத்தி அவங்க வழிபடுற வந்தவங்க அவங்க பாட்டு போயிருப்பாங்க. நிறுத்தி ஒருத்தர் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லும் போது தள்ளுமுள்ளு வரும்ல, தள்ளுமுள்ளு எல்லா இடத்துலையும் வரணும். எப்படி என்ன வேணான்னு சொல்கிறேன்னு தள்ளுமுள்ளு, அந்த தள்ளுமுள்ளு அப்படியே எடுத்து காமிச்சு, இதை பாருங்கள் ரேட் வந்துருச்சு, இந்த தீர்ப்புனால தான் ரேட் வந்துருச்சு அப்படின்னாரு. தீர்ப்பை நீங்கள் செயல்படுத்தாதனால தான் ரைட் வருது, தீர்ப்பை நீங்கள் செயல்படுத்தினா வந்திருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இதை பார்க்கணும். தமிழ்நாடு இருக்க அனைத்து மதத்தினரும் இது பார்க்கணும். இதில் எந்த மதத்தினும் சண்டை போடல, ஹிந்துவும் முஸ்லீமும் சண்டை போடல, கிறிஸ்டியனும் பார்சியும் சண்டை போடல, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க கடவுளை பார்த்துட்டு இருக்காங்க. இதை யார் குழப்பம் பண்ணுறது பார்த்தீங்களா? இந்த திமுக அரசு. சரி, இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் இந்த மாதிரி கலவரம் மாதிரி வச்சுன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஹிந்துஸுக்கு ஃபேவராக கொடுத்தாலும் சரி அதை நாங்கள் அப்போஸ் பண்ணுவோம். ஹிந்துஸுக்கு ஃபேவராக நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும், சபரிமலையா நாங்கள் அப்போஸ் பண்ணுவோம், ஃபேவராக நாங்கள் அப்போஸ் பண்ணுவோம், என்ன கொடுத்தாலும் நாங்கள் அப்போஸ் பண்ணுவோம். மற்ற மதத்தினர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அது நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டோட தலையெழுத்தாக போச்சு. அது வந்து இந்த சிறுபான்மையினர்லாம் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில். நான் பல தடவை சொல்கிறேன், எங்களை காமிச்சு சிறுபான்மையினரை ஏமாத்துறாங்க. சிறுபான்மையினர் இனிமேலாவது புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்போ நேற்று நடந்த விஷயம்லாம் தேவையா?
நீங்கள் ஒரு சிறுபான்மை ஒரு 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 இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ யோசிக்கணும். நல்ல அமைதியாக தானே போயிட்டுருக்கு. அவங்க தீபத்தூணில் ஏற்றணும்னு உரிமை கேட்குறாங்க. அதை ஒரு ஜட்ஜு வந்து தீபம் ஒரு நாளுங்க, வருஷத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் தீபம் ஏற்று அப்படின்னா ஏற்றிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போகிறத விட்டு அதில் யார் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு இதில் திமுகவும் மற்ற கட்சியும் கூட்டணி கட்சியில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு என்னோட கருத்து. இதில் வந்து அமைதியாக விட்டுருந்தாங்கன்னா யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதை ஓப்பனாக இதை நாங்கள் தடுக்கிறோன்னு சொன்னதுனால நேற்று ஜென்ரலாக பப்ளிக் யாரை கேட்டாலும் இல்லை, என்னங்க இவ்வளோ ஒரு தூணில் ஒரு விளக்கேற்றுறதுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஆனால் அங்கே பிரச்சனை பண்ணவங்கலாம் வந்து பயங்கரவாதிகள், அவங்கெல்லாம் யூஏபிஏ சட்டத்தில் போடணும்னு திருமாவளவன் சொல்கிறாரு சார். அந்தளவுக்கா சார் அவங்கெல்லாம் அப்படி? இந்த திருமாவளவன் எந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு? ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்கள். திருமாவளவன் ஹிந்துஸ்க்கு ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணியிருக்காரு. மொட்டை அடிக்கிறது உடம்புக்கு நல்லது, மண்சோறு சாப்பிட்டா உடம்புக்கு விட்டமின் வரும், ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் இது சொன்னது எல்லாமே ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டாக தான். ஆனால் நம்ம மக்கள் என்ன, அவர் தான் ஓட்டு போடுறாங்க, யாரை திட்டுறாரோ அவர் தான் ஓட்டு போடுறாங்க. அது நம்ம தான் இனிமேல் தெரிஞ்சுக்கணும். சிதம்பரத்திலேயே ஜெயிக்கிறாரு, சிதம்பரத்தை ஜெயிக்கிறாரு, விழுப்புரத்தை ஜெயிக்கிறாங்க, சொல்லிட்டே ஜெயிக்கிறாங்க. அசிங்கமான சிற்பங்கள்லாம் இருந்ததுன்னா அது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது. தமிழ்நாடோட ஜனங்க வந்து அது எப்படி நம்ம சொல்கிறதுனே தெரியல. ஹிந்துஸ்லாம் KN நேரு வந்து குனிஞ்சி அவர் பாட்டுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து கோயிலில் போய் விடுறாரு, சாமி கும்பிட்றாரு. 44 லட்சம் ரூபாய்க்கு வந்து உணவு அன்னதானம் பண்ணுறாரு. ஆனால் வெளியில் வந்து ஸ்டாலின் பக்கத்தில் நிற்கிறாரு, நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோங்கிறார், ஆமாம் வாழ்த்து சொல்ல மாட்டோங்கிறார். ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோங்கிறாரு. இவரும் சேர்ந்துட்டு ஆமாம் வாழ்த்து சொல்ல மாட்டோங்கிறாரு நேருவும். சாயங்காலம் போய் கோயில் கும்பிட்றாரு. கோயிலில் ஏதாவது டிசைன் புரியுதா உங்களுக்கு? அது யாருக்கும் புரியாது. கேட்டால் அவர் ஆராசா என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்து கடவுள்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பொய் கதைகளாம். பாய் வந்து சுருட்டுவார், நரகாசுரன் தண்ணியே சுருட்டிப்பார், உலகத்தை சுருட்டுவார், சுருட்டும் போது அவர் எங்கே இருந்தார், இந்த மாதிரி கற்பனைக்கு எட்டாத ஒரு பகுத்தறிக்கை இல்லை கேட்பார். அதை பக்கத்தில் இருக்கிற நேரு நம்பலை. நேருவே என்ன பண்ணுறாரு, இப்போ இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஒரு தீபாவளி நடந்து முடிஞ்சதில்ல, தமிழக அரசில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் எல்லா பண்டிகையை விடவும் தீபாவளியை தான் சிறப்பாக கொண்டாடினாங்க. வீட்டில் இருக்கிற PA-லேருந்து செக்யூரிட்டிலேருந்து பணங்க 5000 10,000 கொடுத்ததும் சரி, வீடு ஃபுல்லாக பட்டாசு நிரப்பி வச்சு போகிறவங்களாம் பட்டாசு எடுத்து கொடுத்ததும் சரி அவங்க தான். ஆனால் பட்டாசு வந்து வாழ்த்து மட்டும் சொல்ல மாட்டோம். ஒரு வித்தியாசமான டிசைன் இல்லை அது உங்களுக்கு. இது மாதிரி எந்த கட்சியும் இந்தியாவில் எந்த கட்சியும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் பீகார்லேயே போனால் கூட லல்லு பிரசாத் யாதவ் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் கடவுள் கிருஷ்ணன் உயிரை விடுவார். அதே மாதிரி கிருஷ்ணனை கும்பிடுவார். இவர் ஃபுல்லாக வீட்டில் கும்பிடுவாங்க கிருஷ்ணனை, வெளியில் வந்துட்டு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம்னுவார். சமஸ்கிருதம் இறந்த மொழின்னுவார், செத்த மொழின்னுவார். அவங்க அம்மா டெய்லி வீட்டில் பூஜை வந்து சமஸ்கிருதத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டிலே லைவாக இருக்குல்ல, வீடு ஒரு வீட்டிலே லைவாக இருக்குது, எப்படி வெளியில் செத்து போகிற மொழியாகும்? இது ஒரு அது யோசித்தா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திமுகவை பற்றி யோசித்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். மக்கள் தான் சிந்தனைக்கு தான் விடணும். சார் இப்போ சேகர் பாபு மேலேயும் இப்போ குற்றச்சாட்டு இருக்கிறது காரணம் என்ன சார்? அவரு தான் இதில் வரணும் சார்? அவர் இல்லை, அவர் தானுங்க மொத்தம் இன்சார்ஜ். ஒரு EO வந்து சொல்கிறாரு, நான் அப்பீல் போகிறேன், நீ உனக்கு ஏற்றுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் லெட்டர் இதே எழுதுறாரு. ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறாரு. நாங்கள் ஒருத்தர் கேட்குறாரு, மாதிரி நாங்கள் தீபத்தூண் ஏற்றணும், ஒன்று நீங்கள் ஏற்றுங்க, இல்லைனா எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, நாங்கள் ஏற்றிக்கிறோன்னு கேட்குறாரு. அதுக்கு உனக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா நீ வந்து கலவரம் ஏற்படுத்துவீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அது யார் முடிவு பண்ணுறது? HRNC அது முடிவு பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனா கவர்மெண்ட் முடிவு பண்ணணும். அதுவே தப்பு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனோன்னு கோர்ட்டு சொல்லுது நீ பண்ணுன்னு சொல்கிறாங்க. முதல் ப்ரேயர் நான் பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ நீ பண்ண மாட்டேன், ரெண்டாவது ப்ரேயர்னா பெட்டிஷனரே பண்ண சொல்லுன்னு அவர் கேட்குறாரு. ஒன்று நீ பண்ணு, இல்லை என்ன பண்ண விடுன்றாரு. பெட்டிஷனரே கேட்குறாருல அவரே பண்ண சொல்லி, அப்போ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னா கொடுக்க மாட்டோங்கிறாங்க. அப்போ CSF அனுப்புறாரு. பாதுகாப்பு பவர் இருக்கா சார் CSF அனுப்பி பண்ணுறது? ஹைகோர்ட்டுக்கு எல்லா பவர்ஸும் உண்டு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அப்படி அரசு வந்து எதிர்த்து நிற்கும்போது அதுக்கப்புறம் என்ன சார் அவங்களால பண்ண? அதுதான் சொல்கிறேன், அரசு எதிர்த்து நின்றுச்சுன்னு சொன்னால் டைரெக்டாக இது கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன்னு சொல்லலாம். அது கோர்ட்டு ஒரு அப்சர்வ் பண்ணி கவர்னர்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஒரு வேலையை ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு கவர்மெண்ட்டோ செய்ய மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன், ஸ்டேட்டு பிரேக் டவுன் ஆச்சு. 356 தான் டைரெக்டாக வரும். அதுதான் சொல்கிறாங்க. அவ்வளோ அரகண்டாக சொல்கிறாங்க, பண்ண முடியாதுங்கிறாங்க. நேற்று AAG வந்து நேற்று 5 மணிக்கு சொல்கிறாரு, 6 மணிக்கு வரைக்கும் டைம் இருக்குது அந்த இதையும் ஏற்றுறதுக்கு. கண்டெம்ப்டில் நோட்டீஸ் கொடுத்து கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன 6 மணிக்கு முன்னாடி கேட்குறீங்க, ப்ரீ மெச்சூர்டாக இருக்குது, 6 மணிக்கு வெயிட் பண்ணணும் இல்லைன்னு கேட்குறாரு AAG. இவர் என்ன சொன்னார், அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறீங்களா, 6 மணிக்கு தீபம் ஏற்றுவோன்னு சொல்கிறீங்களா, நான் விட்டுறேன்றாரு. அது என்னால் சொல்ல முடியாது. அப்போது கோர்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். நான் இப்போ 6 மணிக்கு முடிய போகுதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்லணும்,
ஐயா நான் பண்ண போகிறோம் இல்லை பண்ண போகிறதில்ல தானே சொல்லணும். இப்போ நீங்கள் விசாரிக்கக்கூடாது 6 மணி ஆகலை, இது எப்படி பாருங்க இது. அப்போ நீங்கள் 6 மணிக்கு பண்ண போகிறீங்களா, அது நான் சொல்ல முடியாது. அப்போ 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னாரு. வெயிட் பண்ணி 6:07க்கு வர்றாரு. பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். பண்ணலைன்றாங்க. கண்டெம்ட் நோட்டீஸ்ன்றார். நீ இப்போ இங்கே ஏற்றிட்டு வாங்குறாரு. என்ன தப்பு? இதை எதை சொல்கிறேன், நீங்கள் தீர்ப்பை திருப்பரங்குன்றம் ஹிந்துஸ் விளக்கு தீபத்துன்னு பார்க்கக்கூடாது. ஒரு நீதிபதி இப்படி சொன்னால் அதை நீங்கள் எடுத்து செய்யணுமா வேணாமா? இது அப்படியே வேறு மாதிரி எடுத்துங்க. வேறு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்டில் இதே மாதிரி சொன்னார்னா விட்டுருவாங்களா? இப்போ அதே மாதிரி அவங்க பிடிச்ச சப்ஜெக்டில் ஒரு இஸ்லாமியருக்கோ கிறிஸ்டியனுக்கோ ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ ஒரு பிரச்சனை, சிஎஸ்எஃப் போய் கிட்ட இருந்து மெழுகுவத்தி ஏற்றிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா பவர்ஸும் உங்களுக்கு உண்டேன்னு கேட்பாங்க. நான் சொல்கிறது தீர்ப்பாக பாருங்கள். அது ஹிந்துஸ் முஸ்லீம் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்கன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் ஜுடிஷியரி நல்லாயிருக்கும். ஜுடிஷியரி நல்லா இருந்தால் தான் மற்ற 2 தூணுமே நல்லா இருக்கும்ன்றது என்னோட இது. ஓகே சார். ஆனால் இப்போ சிபிஎம் லீடர் வந்து அவர் ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு தகுதியற்றவர் நீதிபதிக்கு அப்படின்றாரு. நம்ம திருவாரூர் எடுத்தால் வந்து அவரை இம்பீச்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். ஸோ இதெல்லாம் இப்போ அவங்க இப்போ சொன்னால் இது ஏதாவது இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ப்ரொசீஜர் என்னென்னா, அவர் அந்த பதவியை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு தான் பண்ண முடியுமே தவிர தீர்ப்பை தவறாக கொடுத்துட்றாரு இம்பீச் பண்ணுங்கன்னு எங்கேயும் சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு தீர்ப்பு விசாரிக்கிறேன் கொலை கேஸை, நான் பார்த்துட்டு ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்குறேன், ஆக்சுவலாக ஒரு நிரபராஜின்னு ஹைகோர்ட்டில் தெரியுது, என்னை இம்பீச் பண்ண முடியாது. இது என்னோட ஒப்பீனியன். அதே நான் வந்து தண்டனை கொடுக்காம ரிலீஸ் பண்ணிடுறேன், ஹைகோர்ட் பார்த்துட்டு என்ன இதை போய் அப்படிங்க ரிலீஸ் பண்ணீங்க, அவரை கன்விக்ட் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. அதெல்லாம் தீர்ப்பு. எங்கே இம்பீச்மெண்ட் வரும்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர். என் பவரை வச்சு நான் லஞ்சம் வாங்குறதோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருதோ இல்லை வேறு ஏதாவது பதவிக்கு தகுதி இல்லாத விஷயத்தை எதாவது செஞ்சால் தான் இம்பீச்மெண்ட் வரும். இது வந்து தீர்ப்புக்கெல்லாம் இம்பீச்மெண்ட், அதான் அவங்களுக்கு வேண்டிய தீர்ப்பு வேணுன்றாங்க. அது பண்ண முடியாது. இல்லை கர்ணன் ஒரு ஜட்ஜ் இருந்தார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பண்ணாத வேலை இல்லை ஹைகோர்ட்டில். அவர் ஜட்ஜு நடத்திட்டே இருக்கார் கேஸை, டக்குன்னு கோர்ட் அவுத்துட்டு பக்கத்து கோர்ட்டில் போய் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு வக்கீல. நடந்தது. ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசலை, அதை பற்றி பேசலை. ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டு. அவர் வெளில வருவார், வாசலுக்கு வருவார், பேட்டி கொடுப்பாரு, அங்கே இருக்கிற சிஜிஐ பற்றி அசிங்கம் கெட்ட வார்த்தையிலாம் பேசுவார். நடந்தது. இதெல்லாம் தாண்டி அவர் கல்கட்டாக்கு அனுப்பிச்சாங்க. கல்கட்டாலாம் போய் இதே பிரச்சனை பண்ணாங்க. 6 மாதம் சிறை தண்டனை அனுப்பிச்சாங்க அவரை பற்றி நீங்கள் யாராவது ஒருத்தராக தப்பாக பேசி பார்த்துருக்கீங்களா? திருமாவளவன் ஒரு இடத்துலையாவது கர்ணன் வந்து இந்த மாதிரி நீதித்துறைக்கு ஒரு அசிங்கம் பண்ணிட்டாரு, ஒரு களங்கம் பார்த்துருக்கீங்களா எங்காவது? அந்த பிஹேவியர் ஏற்றுப்பாங்க, இந்த பிஹேவியர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பிஜேபிக்கு சாதகமாக வருது, அதனால் அப்படி தான் இருப்பாங்க. இவங்க ஆளை பார்க்குறது அப்படி தான் பார்ப்பாங்க. ஓகே சார். சார் இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அடுத்து இப்போ 2 பேர் ஜெயிச்சு வந்திருக்கு சார். இப்போ அவங்களோட தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் சார் நடந்தது இன்னைக்கு? இல்லை 2 விஷயம். ஒன்று வந்து அவர் கொடுத்த தீர்ப்புக்கு மேலே அப்பீல் போட்டிருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் கலெக்டர் போட்டிருக்காரு, இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டிருக்காரு. அந்த தீர்ப்பில் வந்து அவர் கொடுத்தது சரியாக தவறான்னு போவாங்க. அது இப்போ இல்லை, 2 டேஸ் பொறுத்து வரும், அட்மிஷனுக்கு வரும், அட்மிட் ஆகும், நோட்டீஸ் போயிட்டு வரதுக்கு இன்னொரு 2 மாதத்தில் தீர்ப்பை ஃபுல்லாக ஆராய்வாங்க. நீங்கள் கொடுக்கலாமா வேணாமா, தீபத்தூண் அங்கே இருந்ததா இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தீர்ப்பு வந்து, 120 வருஷத்துக்கு முன்னாடி பிரிவி கவுன்சில் தான் சொன்னாங்க, அது 1994 96 ஒரு ஜட்மெண்ட் வந்து, அதுவும் இப்போ கொடுத்த டிவிஷன் பெஞ்ச், இதெல்லாம் ஆராய்ஞ்சு அவர் கொடுத்த தீர்ப்பு சரியா தப்பாக பார்க்கறது ஒரு விஷயம் அப்பீல். அது இன்னைக்கு வந்திருக்கிறது கண்டெம்ட். அவர் எடுத்த கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணல, அவதூறு வழக்கு, இது கோர்ட் அவமதிப்பு வழக்குன்னு, அந்த அவமதிப்பு வழக்கை ஸ்டே பண்ணணும், விசாரிக்கக்கூடாது. ஏன்னா கலெக்டரும் கமிஷனரும் உள்ளே போக வேண்டியது வரும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவங்க இன்னைக்கு காலையில் வாதம் நடந்தது. அதுக்கு தீர்ப்பு தள்ளி வச்சிருக்காரு. எப்போனாலும் தீர்ப்பு வரும். இப்போ அந்த 144 சம்மந்தமாக சார் அதையும் கேட்டிருக்காரு. 144 எத்தனை மணிக்கு போட்டிங்க, இவர் தீர்ப்பு எப்போ கொடுத்தாரு, தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் போட்டிங்களா, தீர்ப்புக்கு முன்னாடி போட்டிங்களான்னு கேட்டதுக்கு ஃபைலே கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. ஃபைல் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் என்ன எப்போ போட்டாங்கன்றது. ஆக மொத்தம் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக தமிழ்நாட்டுக்கு வருது. இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அரசியல் கட்சி இது என்கரேஜ் பண்ணிட்டு போனாங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தர் வர்ற நீதிபதி இன்னொரு நீதிபதிக்கு இதே மாதிரி நடக்கும்போது அன்றைக்கி நம்மளால் சரி செய்ய முடியாது. ஏன்னா இதை காரணம் காமிச்சிருவாங்க. அன்றைக்கி பண்ணார்ல ஜிஆர் சாமிநாதன், அதே மாதிரி தாங்க இதுவும் சொல்லலாங்க, கோர்ட்டுக்கு வந்து சொல்லலாங்க, எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொல்லலாம். அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவார் மேஜிஸ்ட்ரேட்டு. எனக்கு டைம் இல்லைங்கன்னு ஒரு போலீஸ்காரர் போயிடுவார், நான் வீட்டுக்கு போகிறேங்கன்னு போய்ட்டு அதுவும் நடக்கும். என்னங்க என் வார்த்தைக்கு மறைய கொடுக்க மாட்டீங்களா? ஜிஆர் சாமிநாதன் கேஸ் அப்படி தான் சார் பண்ணலாம் சார். அதை ஏன்னா ஒரு கமிஷனர் முடியாது சொல்லிட்டு பண்ணார்ல அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கோம். அது தப்பு, அது நீதித்துறைக்கு நல்லதில்லை சார். அடுத்தா பார்த்தோம்னா இந்த எஸ்ஐஆர் மூலிமா தமிழ்நாட்டில் 77 லட்சம் ஓட்டுகள் இல்லை அப்படின்ற மாதிரி திருடிட்டோம். ஆமாம், இல்லைன்னு சொல்லாதுங்க, ராகுல் காந்தி கோச்சிப்பார், திருடிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வருதே சார். எந்த அளவுக்கு உண்மை சார்? அது உண்மை, அது தப்பு இல்லை. ஏன்னா 20 வருஷமா யாருமே தன் வீட்டில் இருக்கிற 25 லட்சம் ஓட்டு இறந்து போனவங்களோட ஓட்டாமா சார்?
70 லட்சத்துலங்க 25 லட்சம் ஓட்டு இறந்து போனவங்க ஓட்டு, 22 லட்சம் வந்து புலம்பெயர்ந்தோர் ஓட்டு. இங்கேருந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க. அதாவது போயிட்டு 40 வருஷமா அந்த பக்கமாக வரல, 20 வருஷமா வரல. இன்னொரு ஒரு 20, 15, 18 லட்சம் வந்து 2 என்ட்ரி. இப்போ எனக்கே வந்து என் பையனுக்கு 2 என்ட்ரி இருந்தது. அதை நானே சொல்லி ஒரு என்ட்ரி எடுத்தேன் இத்தனை நாளாக. எனக்கே தெரியும் இத்தனை 2 என்ட்ரி இருக்குன்னு. இப்போ எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் போட்டு பார்த்தா 2 என்ட்ரி இருக்குது. நான் எபிக்கு நம்பர் போட்டு பார்த்தா 2 என்ட்ரி வருது. அப்புறம் அதை சொல்லி ஒன்று எடுக்க சொன்னோம். இது நடக்குது. இது வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நடந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்லேயும் 40லேருந்து 60 லட்சம் போகும். ஏன்னா அது அவ்வளோ உள்ள சேர்ந்துருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 20 வருஷத்தை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா, இப்போ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, இன்னொரு 20 வருஷம் போயிடுச்சு வச்சுங்களேன், இந்த 70 லட்சம் 1.5 கோடி ஆகும். அப்போது நீங்கள் தமிழ்நாட்டோட அன்னைக்கு ஜனத்தொகை எடுத்தீங்கன்னா 9 கோடி மக்கள் வாக்களிப்பாங்க. அதில் 1.5-2 கோடி வந்து போலி வாக்கு. அப்போ 7 கோடி தான் இது. அந்த 7 கோடியில் 4.5 கோடி வந்து போல் ஆகும். 9 கோடிக்கு 4.5 கோடி கணக்கு பார்த்து தமிழ்நாடு சரியில்லைப்பா, 50% கூட ஓட்டு விட மாட்டேதுப்பா, எல்லாம் திமிர் பிடிச்சவங்கப்பா, படித்தவங்கப்பா, அப்படி கமெண்ட் போகும். ஆக்சுவலாக ஃபால்ட் அங்கே இல்லை. இந்த 2 கோடி டெட், அது எதுவுமே இல்லாத ஒரு குப்பை மாதிரி உள்ளே இருந்திருக்கு. அதை க்ளீன் பண்ணுறது தான் எஸ்ஐஆர் வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா இதையெல்லாம் வெளியில் போச்சுன்னா கள்ள ஓட்டு போட முடியாது. திமுகவோட வேலை என்னென்னா, இந்த டபுள் ஓட்டு, ஊரை விட்டு போனவன், இந்த இறந்து போனவங்க ஓட்டெல்லாம் கணக்கு வச்சுப்பாங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி கள்ள ஓட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு 3-4 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடும் பாருங்க பூத்து. அப்போது யார் ஓட்டெல்லாம் போட முடியுமோ அத்தனை ஓட்டு, ஒரு 1000 ஓட்டுன்னா ஒரு 200-300 ஓட்டு போட்டுருவாங்க ஒரு பூத்துலையும். அப்போ த்ரூ அவுட் அந்த தொகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 7000-8000 ஓட்டு எக்ஸ்ட்ரா ஓட்டு விடும். எல்லா ஓட்டும் போட முடியாது, ஒரு 7000-8000 எக்ஸ்ட்ரா போட பாருங்க, அது ஜெயிச்சிடுவார். ஜெயிச்ச உடனே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. இதை எடுக்கிற உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மட்டும்தான், அது ராகுல் காந்தி மட்டும்தான் இறந்தவங்க பேரை எடுக்காத, வெளியூருக்கு போனவங்களை எடுக்காத, 2 என்ட்ரி இருந்தால் எடுக்காதுன்னு சொன்ன ஒரே மாபெரும் தலைவன் எனக்கு தெரிஞ்சு அங்கே ராகுல் காந்தி, இங்கே வந்து ஸ்டாலின். இன்னொரு விஷயம் நம்ம திமுக பாராட்டணும். அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் இழுத்துட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீட் அப்படி தான் எழுத்துட்டே இருந்தாங்க, யாரும் நீட் படிக்காதீங்க, எங்கள் முதல் கையெழுத்து இந்த கையெழுத்து தான், யாரும் படிக்காதீங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். பார்த்தா நம்ம பொன்முடியோட பையன் தெய்வம் இவர் இருக்காரு, அவர் வந்து நீட்டுக்கு எழுத போகும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேர் தலையை சீவி நல்லா படிச்சு விட்டுப்பான்னு உள்ளே போயிட்டாங்க. இது தெரியும் பல பேர் திமுககாரன் பல பேரில் எங்கள் ஐயா சொல்லிட்டாரு நீட்லாம் படிக்காதுன்னு பல பேர் இருந்தாங்க. எப்படி நம்மளாம் வந்து ஹிந்தி படிக்காமல் போனோமோ அந்த மாதிரி. இப்போ எஸ்ஐஆர் வேணாங்கிறான். பார்த்தா முதல்ல முண்டி அடிச்சு கொடுக்க பார்த்தா அவன் தான் எஸ்ஐஆரில் கொடுத்துட்ருக்கான். அப்போ இதை என்ன தெரியுதுன்னா, திமுக ஒன்று சொன்னால் ஜாக்கிரதையாக இருங்க, அவங்க கரெக்டாக முடிச்சிடுவாங்க. ஹிந்தி வேணான்னு சொன்னால் பையனை படிக்க வைக்க போகிறான்னு அர்த்தம். நீங்கள் அது மாறி நீங்கள் படிக்க வச்சுக்கணும். எங்களை மாதிரி யாராவது தெரியாமல் திராவிட பாரம்பரியத்திலிருந்து தலைவர் சொல்லிட்டாரு நான் படிக்கக்கூடாதுன்னு படிக்காமல் நான் இப்போ ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்படுறோம். அதனால் திமுக வந்து ரொம்ப அருமையான கட்சி, பார்த்துட்டே இருக்கணும். அவங்க வேலையை கரெக்டாக முடிச்சிடுவாங்க, நம்ம தான் முட்டாளாகும். ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாரதியார் மிக்க நன்றி.